அப்போ செல்ஃபோன் கிடையாது. எங்கள் எல்லார் பையிலையும் ஒரு டார்ச் லைட் இருக்கும். அந்த டார்ச் லைட் அடித்து பார்க்குறோம். பார்த்தா கும் இருட்டுங்க, ஒன்றுமே இல்லை. எனக்கு நான் என்ன நினச்சேன், எனக்கு எல்லாம் தெரியும்டா சபரிமலையில், வாடா இந்த ரூட்டில் போனால் அந்த ரூட்டில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் நிற்கிறேன். இப்போ என்ன ஆரம்பிக்கிறது, ஒரு குட்டி தூரல் போட ஆரம்பிக்கிறது. பயந்து போயிட்டோம். ஏன்னா 20 நிமிஷமா அங்கே நிற்கிறோம் சார் அந்த இடத்துல. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எப்படி போகிறதுன்னே தெரியல. சரி வந்த வழியில் திரும்பி போயிடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான். சரி திரும்பிடா அப்படின்னு திரும்புகிறோம். முன்னாடி என்ன பார்க்குறோமோ அதே தான் இங்கே இருக்கு. இப்போ வர வழியும் தெரியல, போகிற வழியும் தெரியல. அப்போதான் ஐயோ ஐயப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயப்பா சொல்லி, அதான் நான் சொன்னேன், ஒரு சரணம் சொன்னால் ஓடி வருகின்ற தெய்வம். எனக்கு இன்னைக்கு நினச்சா கூட புல்லரிக்கிற விஷயங்க. அங்கே நிற்கிற சுவாமியே சரணம் ஐயப்பா, தப்பு பண்ணிட்டேன் ஐயப்பா, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கொண்டு போயிடு, இங்கேருந்து என்னை வெளில தூக்கிடு, வேற வழி கிடையாது எனக்கு அப்படின்னு ஐயப்பனை கேட்குறோம். ஒரு 5 நிமிஷம் அங்கே நிற்கிறோங்க. ஏன்னா நீ கூப்பிட்டோன்னு ஓடி வருகின்ற தெய்வம்.